11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு கிடையாது என மாநில கல்விக் கொள்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். மாணவர்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு கட்ட தொடர்ச்சியாக பல்வேறு குழு அமைக்கப்பட்டு மாநில கல்விக் கொள்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் புதிய பார்வை கல்வி என்பது தொடர்ச்சியாக அது அறிவுறுத்தும் வகையில் அந்த மதிப்பீட்டு முறைகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த பொதுத் தேர்வுகள் மாற்றி அமைப்பது குறித்ததான அந்த பரிந்துரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பொதுத் தேர்வுகளை தொடர்ந்து நடத்துதல் என்று இந்த மாநில கல்விக் கொள்கையில் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த மாநில கல்விக் கொள்கை தொடர்பாக இந்த அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பொதுத் தேர்வுகளை தொடர்ந்து நடத்துதல், தொடர்ச்சியான திறன் அடிப்படையிலான அகமதிப்பீடுகள் மூலம் பாடப்பொருள் மேம்பாடு, திறன் மேம்பாடு மற்றும் கல்வி சார்ந்த ஆயத்த நிலை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் வகையில் மாணவர்கள் 11ஆம் வகுப்பில் பயிலும் ஆண்டினை அவர்கள் ஆயத்தப்படுத்த மற்றும் மாற்றத்துக்கு உள்ளாகும் வகையில் அந்த 11ஆம் வகுப்பை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த மாநில கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அதோடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு மாணவர்கள் சிறப்பாக தயாராவதை உறுதி செய்யும் வகையில் தான் இந்த 11ஆம் வகுப்புக்கான அந்த பொதுத் தேர்வு என்பது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதாக இந்த கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இது மேல்நிலை வகுப்புகளில் சமநிலையான மாணவர் நேய மதிப்பீட்டு அமைப்பின் மூலம் மேம்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மனப்பாடம் செய்வதற்கு பதிலாக பாட கருத்துருக்களை புரிந்து கொண்டமை, பெற்ற அறிவினை புதிய சூழல்களில் பயன்படுத்துதல், பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவற்றிற்கு மதிப்பீடு வழங்குவது என்று இதில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாய்மொழி தேர்வுகள், செயல்முறை தேர்வுகள், குழு செயல்பாடுகள், செயல் திட்ட பணிகள் போன்ற பல்தரப்பட்ட கூறுகளை கொண்ட மதிப்பீட்டு முறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதும் இதில் தொடர்ச்சியாக கூறப்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்களுடைய அந்த திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டு முறைகள் மாறும் என்றும் இவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 10ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தமிழ் ஒரு கல்வியாக இருக்க வேண்டும், தமிழ் பாடம் என்பது ஒரு கல்வியாக இருக்க வேண்டும் என்பது இதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக அறிவிப்பதற்கான அந்த பரிந்துரையும் இதில் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாணவர்களின் மனநல மற்றும் மனவெழுச்சி உள்ளிட்டவைகள் குறித்தும் பல்வேறு திட்டங்கள் இதில் செயல்படுத்த பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.